அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஆபாச அரசியலின் பிறப்பிடம் என்றால் அது திமுக தான். அதை கண்ணை மூடிக்கிட்டு உறுதியா சொல்லலாம். அதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவங்களோட கடந்த கால வரலாறு அப்படி. நீங்களே எடுத்து பாருங்க. திமுகவுல கடந்த காலத்துல வெற்றி கொண்டான், நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம் போன்ற ஆபாச பேச்சாளர்கள் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக், அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் ஐயா பொன்முடி போன்ற ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் திமுகவிற்கு பத்தல போல. அதனால புதுசா ஆபாச பேச்சாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கையில திமுகவும் அதனுடைய தலைமையும் இறங்கி இருக்கு போல. இதுக்காக மற்ற கட்சிகள் இயக்கங்களில் இருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து ஆபாச பேச்சாளர்களாக அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுகவோட ஆபாச பேச்சாளர் பட்டியல்ல புதுசா வந்து இணைஞ்சிருக்கிறவர் தான் தீவிர கம்யூனிஸ்ட் இடதுசாரி புரட்சிகர பாடகர் திரு கோவன் அவர்கள். மன்னிக்கணும், இதுக்கப்புறம் அவரை புரட்சிகர பாடகர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆபாச பாடகர் அப்படின்னு சொன்னாதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்படி என்ன ஆபாசமா பேசிட்டாருன்னு கேக்குறீங்களா? அவர் பேசினத நீங்களே கேட்டுட்டு வாங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி? நான் ஒண்ணு சொல்றேன். உன் வீட்டுல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிதான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுச்சு. முதல்ல அதை புரிஞ்சிக்க. நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசாத. நீ உன்னுடைய அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. இதெல்லாம் பர்சனல் லைஃப் சொல்றேன், வேற வழியில சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த பையன் இது உருட்டு போயிருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. அந்த விமானத்துல நீ இருந்த, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அது யார் தெரியுமா? அதோட உட்பி. நான் சொல்றதுக்கு விரும்பல. அதை விட முக்கியமானது, துணைக்கு நீ கூட்டிட்டு போன ஒரு ஆளு, அவன் சங்கி. நீ சங்கீர் தான் தெரியும் தம்பி. கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு. கேட்டீங்களா? அதாவது திரு விஜய் அவர்கள் மேல நமக்கும் கூட 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு, அரசியல் எதிர் நிலைப்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் வேற. அதுக்காக நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் அரசியல் ரீதியாக அவரை விமர்சித்து பேசலாம். அதில் தவறே கிடையாது. யாருமே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு அவருடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான செய்திகள், இதையெல்லாம் எடுத்து வச்சு பொது மேடையில பேசுறீங்களே, இது நியாயமா? இது எந்த அளவிற்கு அநாகரிகமான, அருவருக்கத்தக்க, ஆபாசமான ஒரு பேச்சு. இதை கோவன் மாதிரியான ஒரு புரட்சிகர பாடகர் செய்யலாமா? இப்ப திமுகவில் இருக்கிற நாளாந்தர ஆபாச பேச்சாளர்கள் இதை பேசுறாங்க அப்படின்னா அதை நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களோட புத்தியே இதுதான். வழக்கமா யாரு திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டாலும், அவங்கள விமர்சிச்சாலும் அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த விமர்சனங்களுக்கும் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. பதிலுக்கு யார் அந்த கேள்வியை கேட்டாங்களோ அவங்களோட தனிப்பட்ட குடும்ப விவகாரங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை செய்திகள், இன்னும் ஏன் அவங்களோட குடும்ப பெண்களை வரைக்கும் இழுத்து வச்சு பொது மேடையில அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவாங்க. இது அவங்களோட டிஎன்ஏவிலேயே ஊறி போன ஒரு விடயம். ஆனா கோவனுக்கு என்ன வந்துச்சு? நீங்க யாரு? தீவிர கம்யூனிஸ்ட், புரட்சிகர சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு நபர். நீங்க இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டீங்க அப்படின்னா திமுகவிற்கு விலை போயிட்டீங்க அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வேணா, இதே கோவன் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது டாஸ்மாகிற்கு எதிராக ஒரு பாடலை பாடினார். அந்த பாட்டை இப்ப கேட்டா கூட அதில் இருக்கின்ற வலி, வேதனை, நியாயங்கள் எல்லாமே நமக்கு புரியும். வாய்ப்பு இருந்தா வினவு இணையதளத்துல அந்த பாடல் இருக்கு, நீங்களே போய் கேட்டு பாருங்க. ரொம்ப அருமையான பாட்டு. ஊர் ஊருக்கு சாராயம், தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ்ல உல்லாசம். இந்த பாடலை பாடிய ஒரே காரணத்திற்காக திரு கோவன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அன்றைக்கு அவருக்கு ஆதரவாக பல தரப்பினரும் குரல் கொடுத்தாங்க. அன்றைக்கு தான் திரு கோவன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததை விட மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாடு போயிருச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, மெத்து, கொக்கைனு, ஹெராயின் அப்படின்னு எல்லா விதமான போதை பொருட்களும் சர்வ சாதாரணமா இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்குது. இலக்கு வச்சு சாராயத்தை விக்குது இந்த திமுக ஆட்சி. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு செய்தி வந்திருக்கு. திருநெல்வேலியில மது போதையில் 4 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆக இந்த மது போதையால தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கும் சீர்கெட்டு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அட இதையெல்லாம் கூட விடுங்க. 2 நாளைக்கு முன்னாடி திமுகவின் கட்சி கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட எல்லா இளைஞர்களுக்கும் கறி சோரோட கூலிங் பியரும் பரிமாறப்பட்டுச்சு.
இதற்கெல்லாம் திரு கோவன் அவர்கள் ஏன் வாய் திறக்கல? இப்ப பாட வேண்டியது தானே, ஊர் ஊருக்கு சாராயம், தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த உத்தமருக்கு கோபாலபுரத்துல உல்லாசம் அப்படின்னு இப்ப பாட வேண்டியது தானே. பாட மாட்டாரு. ஏன் தெரியுமா? தன்னுடைய அந்த கம்யூனிச சித்தாந்தம், கோட்பாடு, தத்துவம், புரட்சிகர சிந்தனை இது எல்லாத்தையும் அறிவாலய வாசல்ல அடமானம் வச்சுட்டாரு. அடமானம் வச்சதுனால தான் வாயில இப்படிப்பட்ட ஆபாச வசை சொற்கள் எல்லாம் வந்து விழுது. திரும்பவும் சொல்றேனே, உங்களுக்கு விஜய் கிட்ட அரசியல் முரண்பாடுகள் இருக்கா? தாராளமா பேசுங்க. யார் வேணாம்னா நாங்களும் கூட தான் திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிறோம். ஆனா என்னைக்காச்சும் அவரோட தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை இழுத்து வச்சு பேசி இருக்கிறோமா? ஒரு காணொளி காட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி யாராவது பேசி இருந்தா கூட கட்சியோட மூத்த நிர்வாகிகள், சக தமிழ் தேசியவாதிகள் அவங்களை கண்டிப்பாங்க, இது தப்பு, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டீங்க. நேற்றைக்கு இதே ஆபாச தாக்குதல்களை அண்ணன் சீமானுக்கு செஞ்சாங்க, இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சீமானுக்கு நடந்ததெல்லாம் சொற்களால விவரிக்க முடியாது. அவர் எப்படிதான் இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. பார்க்கிற நமக்கே அந்த அளவுக்கு ஆத்திரமும் கோபமும் வரும். அண்ணன் சீமானோட குடும்ப விவகாரங்களை பேசுவதற்கென்று சில நாய்களை திமுக சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதுல முதன்மையான நாய் எந்த நாய் தெரியுமா? முக்தார் அப்படிங்கிற நாய். அதுக்கப்புறம் அந்த பட்டியல்ல நிறைய பேர் வருவாங்க. யூடியூப் புரூட்டஸ், அதர்ம மனோஜ், இன்னும் பல நாலாந்தர சில்லறை பேர் வழிகள் அந்த பட்டியல்ல இருப்பாங்க. தொடர்ந்து அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் அவருடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை எடுத்து வைத்தும் அவ்வளவு ஆபாச தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அந்த தாக்குதலை விஜய்க்கு எதிராகவும் இவங்க தொடங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு கேடுகட்டு கேவலங்கட்டு போயிருக்கு பாருங்க தமிழ்நாட்டோட அரசியல். காரணம் யாரு? திமுக. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒருத்தனோட குடும்ப விவகாரங்களை எல்லாம் இழுத்து வச்சு பேசுறது ஒண்ணு வேணாம். அப்படி பேசணும்னு தொடங்கிட்டா திமுகவுல இருக்கிற முதன்மை தலைவர்களோட தனிப்பட்ட விவகாரங்களை நாங்க எடுத்து பேசட்டுமா? நல்லா இருக்குமா? நாரி போயிடும். பேசிட்டா நீங்க எல்லாம் சும்மா விட்டுருவீங்க. அடுத்த நிமிஷம் பேசினவன் தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கைது செஞ்சு சிறையில் அடிச்சு நொறுக்கிட்டு தான் மறுவேளையா பாப்பீங்க. அப்ப உங்களுக்குன்னா ஒரு சட்டம், மத்தவனுக்குன்னா அந்த சட்டம் வேலை செய்யாது. திரு கோவன் அவர்கள் அந்த மேடையில பேசும்போது சொல்றாரு, விஜய் வந்து சங்கி, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அடடா, பாராட்டுகள். இதெல்லாம் ஒரு பொழப்பு. தன்னை எதிர்த்து எவன் கேள்வி கேட்டாலும் அவனுக்கு உடனே ஒரு சங்கி முத்திரையை குத்திர வேண்டியது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டானுங்க. சரி, ஓகே, திரு கோவன் அவர்களுக்கு சங்கி அப்படின்னா பிடிக்காது, அப்படிதானே? இன்றைக்கு அவர் தீவிரமாக ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவும் அதனுடைய தலைமையும் கடந்த காலத்திலும் தற்பொழுதும் செய்து கொண்டு இருக்கின்ற சங்கித்தனங்களை ஒண்ணு ஒண்ணா பட்டியல் போட்டு பார்க்கலாம். திரு கோவன் அவர்கள் அதற்கெல்லாம் என்ன எதிர்வினை ஆற்றினார் என்பதை அவருடைய மனசாட்சிக்கே நாம விட்டுடுவோம். இப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்ப்பை வரவேற்று அறிக்கை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட அறிக்கையும் RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையும் அச்சு பெசகாம அப்படியே ஒண்ணு போலவே இருந்துச்சு. சிறுபான்மை மக்கள் இந்த தீர்ப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமா, ராமர் கோவில் கட்டுவதற்கு திமுகவின் மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள் நிதி கொடுத்தாரு. ஐயா என்னங்க ஐயா இப்படி பண்றீங்க அப்படின்னு போய் கேட்டதுக்கு எங்க தலைவரோட பேரே ராமசாமி தான் அப்படின்னு சப்ப கட்டி கட்டினாங்க. இப்ப சமீபத்துல சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியே ராமர் தான் அப்படின்னு பேசினாரு. இதற்கெல்லாம் திரு கோவன் அவர்கள் ஆற்றிய எதிர்வினை என்ன? இந்த சங்கித்தனத்துக்கெல்லாம் என்றைக்காவது திமுகவையோ ஐயா ஸ்டாலின் அவர்களையோ இல்லனா திமுகவோட மூத்த நிர்வாகிகளான செஞ்சி மஸ்தானையோ ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களையோ விமர்சனம் பண்ணி பேசி இருக்கிறாரா? அன்றைக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் பேசினாரு, அது அண்ணன் சீமான் மட்டும்தான். இது தீர்ப்பு தானே ஒழிய நீதி கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, அந்த ராமர் கோவில் விவகாரத்தை விடுங்க. காஷ்மீரோட தன்னாட்சி உரிமையை பாதுகாக்கின்ற ஆர்டிகல் 370 ஒன்றிய பாஜக அரசு நீக்குச்சு. அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் மூச்சுக்கு 300 முறை மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி, மாநில தன்னுரிமை, எதற்காகவும் மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறவராச்சே. காஷ்மீரோட மாநில தன்னாட்சி உரிமையை பறித்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன எதிர்வினை ஆற்றினார்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே செய்யல. அதை பறித்ததை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை, பறித்த விதத்தை தான் தவறு என்று சொல்கிறோம் அப்படின்னு பாஜகவோட மாநில தன்னாட்சிக்கு எதிரான செயலை ஆதரித்து பேசினார். எப்படி பறிச்சதை நாங்க தப்புன்னு சொல்லலைங்க, பறிச்ச விதம் தான் தப்பு, உங்களை கொன்னது தப்பு இல்ல, கொன்ன விதம் தான் தப்பு அப்படின்னு இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை ஆதரித்து கருத்து சொன்ன போது
திரு கோவன் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, எந்த மூலையில ஒடுங்கி கிடந்தாரு. சரி, அதையெல்லாம் விடுங்க. இந்த ஆட்சி காலகட்டத்தில் கருணாநிதியோட சிலையை திறந்து வைக்கிறதுக்கு பாஜகவை சேர்ந்த ஐயா வெங்கையா நாயுடு தான் வரணும் அப்படின்னு அடம்பிடிச்சு அவரை கூட்டிக்கிட்டு வந்து சிலையை திறந்து வச்சாரே, அன்னைக்கு கோவன் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருந்தார்? அதையும் விடுங்க. கருணாநிதி உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுவதற்காக பாஜகவை சேர்ந்த ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு அடம்பிடிச்சு அவரை வரவழைச்சு அவரோட தலைமையில அந்த நாணயத்தை வெளியிட்டாங்களே, அன்றைக்கு திரு கோவன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்படி பட்டியல் போட்டு சொன்னா 1000 விஷயம் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு அதுல இருக்கிற அம்சங்களை எல்லாம் வேற ஒரு பேர்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த திமுக. இதுக்கு எதிராக கோவன் அவர்கள் என்ன பேசினாரு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப சங்கித்தனத்தை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு துளி அளவுக்கும் கோவன் அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏதோ மேடையில ஏத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எதையாவது உளறி கொட்டணுங்கிறதுக்காக இந்த பேச்சை பேசிட்டு போயிருக்கிறாரு ஆபாச பாடகரான திரு கோவன் அவர்கள். நீங்க உண்மையிலேயே நியாயவானா இருந்திருந்தா இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை கண்டிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்களை விமர்சிக்க தொடங்குங்க. அப்ப அதுல இருக்கிற நியாயத்தை நாங்க புரிஞ்சுக்குவோம். உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தோம் தெரியுமா? நான் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியலை பழகும் போது மாக்கா ஈக்காவில் இருந்துதான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினேன். அன்னைக்கெல்லாம் இவர்கிட்ட சேர்ந்து பறை பயிற்சியை கத்துக்கணும், புரட்சிகரமா பாட கத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத திரு கோவன் அவர்கள் இன்னைக்கு எனக்கு உணர்த்திட்டாரு. ஏன்பா, நான் எல்லாம் புரட்சியாளர் கிடையாது, நான் காசுக்கு விலை போற நாளாந்தர ஆபாச பாடகர் என்பதை அவரே இன்று மேடையில் அறிவித்து விட்டார். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒருத்தர் மேல அரசியல் ரீதியாக முரண்பாடு இருக்கு அப்படின்னா எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சித்துக் கொள்ளுங்கள். யாருமே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஆனா அதுக்காக அவரோட தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை இழுத்து வைத்து பேசுவது என்பது அடிப்படை மனித மாண்பிற்கு எதிரானது, நாகரிகமற்ற அருவருப்பான ஒரு செயல். இத திமுகவில் இருக்கிற நாளாந்தர ஆபாச பேச்சாளர் செய்வான். நீங்களும் செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை நீங்களே நிரூபிக்கிறீர்கள் என்று பொருள். சரியா? மக்கள் நீங்க தான் இதையெல்லாம் பார்க்கணும். எப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான அரசியலை திமுக தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த லட்சணத்துல வரப்போற 2026லயும் 200 இடங்களை வெற்றி பெற்று திமுக திராவிட மாடல் 2.0 ஆட்சியை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடங்குவாராம். ஒண்ணுக்கே முடியல, இன்னும் 5 ஆண்டா அவ்வளவுதான், தமிழ்நாடு ஒண்ணும் இல்லாம சுடுகாடா ஆயிடும். நாம தான் எச்சரிச்சுக்கிட்டு இவங்களை தூக்கி குப்பை தொட்டில போடுற வேலையை பார்க்கணும். சரியா? விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.